காளியம்மன் நாளைக்கு தாவேக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் தாவேக்காவில் இணைவதாக வெளியான தகவல் குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். 2003 இதை எதிர்த்து நான் அறிக்கையும் கொடுத்திருக்கேன், பேசியிருக்கேன். இது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கணும் போது வட மாநிலத்தவர்களுக்கு அதிகமாகும், நமக்கு குறைஞ்சிரும். அதனால இருக்கிற முறையில் என்ன பிரச்சனை? சீர்திருத்தம்ங்கிற பேர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. இது எல்லாருமே சேர்ந்து கடுமையாக எதிர்த்து போராடி நம்ம தடுப்போம். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிதான் இது பண்ணுமா, வேற என்ன முறையில கையாண்டு மத்திய அரசுக்கு நம்ம இல்லை, இதுல எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆட்களையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலா ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சு இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். இல்ல நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும், இன்னமும் நம்ம இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இல்ல இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியா வராது. காளியம்மன் நாளைக்கு தாவேக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இல்ல அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நம்ம வாழ்த்திட்டோம். தங்கச்சி எங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராட்டமா நாம் தமிழ் களத்துல இந்திய எதிர்ப்பு நம்பலாமா? அது போராட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.